இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாகவும் இந்த ஓய்வு நாளுக்குண்டான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களிலே தேவனுடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட கர்த்தருடைய இரண்டாவது வருகை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளிலே கூட தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 24வது அதிகாரம் 3வது வசனத்திலே இயேசுனுடைய 12 சீஷர்களும் அவரிடத்திலே வந்து, நல்ல போதகரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவிற்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்லித்தாரும் அப்படின்னு கர்த்தருடைய சீஷர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து கேட்டாங்க. அப்படி கேட்கிறதான அந்த நேரத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னார்னா, முதல்ல என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் இந்த உலகத்தில் உள்ளவர்களை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். தேசத்திற்கு மேல் தேசம், ஆமென், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் என்று நீங்கள் உங்களுடைய சத்தத்தை அந்த காதுல கேட்பீங்க. அது மாத்திரமல்ல, கடைசி காலத்துல அன்பு அது முற்றிலுமாய் தனிந்து போகும். தேவகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்படி கர்த்தர் சொன்ன அநேக அடையாளங்களும் அநேக தீர்க்க தரிசனங்களும், ஆமென், நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம் தானே, ஆமென். கடந்த மாதம் முழுக்க, ஆமென், நம்ம கேள்விப்படுகிறோம். ஆமென், இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு மத்தியில் யுத்தம் கடந்த 2 வருஷங்களாக, ஆமென். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம். இப்படிப்பட்ட யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பயப்படாதிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சீஷர்களிடத்திலே சொன்ன அந்த வார்த்தை, ஆமென், நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர், ஆமென், எக்காலம் தொனிக்க தூதர்களோடு, ஆமென், அவர் வரும் பொழுது ஒலிவு மலையிலே அவருடைய பாதம் படியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த ஒலிவு மலையிலே பாதம் பட்ட உடனேயே அந்த ஒலிவு மலை வடக்கும் கிழக்குமாய் 2ஆய் பிளந்து போகும் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒலிவு மலை இப்பொழுது எப்படிப்பட்ட ஒலிவு மலை இருக்காம், மேலிருந்து கீழ் அது விரிசல் விட்டு கொண்டே வருகிறது என்று அநேக ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறத கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். ஆமென். கர்த்தர் அவருடைய வேதத்திலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது மிக 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 துரிதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம நினையாத வேளையிலே மனுஷகுமாரன் அவர் ஒரு திருடனை போல வருவார். திருடன் வருகிறது யாருக்காவது தெரியுமா? உங்ககிட்ட போன் பண்ணிட்டு, சிஸ்டர், பிரதர், வெள்ளிக்கிழமை ராத்திரி ஒரு 1 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு திருட வரேன், நீங்க வீட்டு சாவியெல்லாம் அப்படியே திறந்து வச்சிருங்க, நீங்க தூங்குங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் எடுத்துக்கொள்ள வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொள்ளிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு திருடன் சொல்லுவாரா? சொல்ல மாட்டான். திருடன் எப்படி வருவான்? நம்ம நினையாத நேரத்துல. அதே போலதான் கர்த்தர், அவருடைய வருகையும் எப்படி இருக்குமா? திருடனை போல இருக்குமா? நம்ம நினைக்காத நேரத்துல, ஆமென், கர்த்தர் வருவார். அதனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் விழித்திருந்து ஆயத்தமாயிருங்கள். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய சீஷர்களிடத்துல அவருடைய வருகையை குறித்தும், ஆமென், உலகத்தினுடைய முடிவை குறித்தும் அநேக அடையாளங்களை சொன்னார். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்துருச்சு. ஆமென். நம்ம வெளிப்படுத்துதல்ல பார்க்கிறோம், ஆமென், மனுஷனுடைய நெற்றியிலேயோ வலது கரத்திலேயோ ஒரு முத்திரை தரிப்பிக்கப்படும் என்று சொல்லி, அந்த முத்திரை, ஆமென், இப்ப யாருக்கு தரிப்பித்தாச்சு? மிருகங்களுக்கு, நம்ம வீட்டுல வளர்க்கிற பிராணிகளுக்கு அந்த முத்திரை தரிப்பித்தாச்சு. ஆமென். அப்போ அடுத்து யாருக்கு தான் அந்த முத்திரை காத்திருக்கு? ஆமென். அந்த முத்திரை தரிப்பிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை அவரை சேர்த்துக் கொள்ளுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.
மிஞ்சு போனா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய வருகை ஒரு 10 வருஷத்திற்குள்ள இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த ரொம்ப ஆண்டவர் வாசல் அருகே வந்துட்டார், வாசலுடைய நிலைக்கால் அருகே கர்த்தர் வந்துட்டார். அவர் வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கறத குறித்து நம்ம இந்த நாளிலே வேதத்தின் வசனத்தை கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தம்முடைய 2வது வருகையிலே எக்காலம் தொனிக்க மேகங்களோடு கூட வரும் பொழுது யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்? யார்? எல்லாரும் சொல்லுங்க. எடுத்துக் கொள்ளப்படுவார். பக்கத்துல கைகளை கொடுத்து முகத்தை பார்த்து கேளுங்களேன், நீங்க எடுத்துக் கொள்ளப்படுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் வரும் பொழுது உண்மையாகவே நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டுருவீங்களா? இந்த நாளிலே வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம்மை நாம் சோதித்து பார்க்க போகிறோம். ஆமீன். இந்த வசனத்துல ஆமீன் சொல்லப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு முரணா இருக்குன்னா நம்ம கைவிடப்படுவோம். ஆனால் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட நடைமுறையா இருக்கும் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையிலே நம்ம எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதலாவது யார் எடுத்துக்கொள்ளப்படுவார் தெரியுமா? ஆமீன். யார் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பதை குறித்து நம்ம தெரிந்து கொள்ளணும். அதற்கப்புறம் எப்படிப்பட்ட குணநல பண்புகளை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், கர்த்தருடைய வருகையிலே நாம் அவரோடு கூட சேர்ந்து எதிர்கொண்டு போவோம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவை அறியாத, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் கொள்ளாத கிறிஸ்துவர் அல்லாதவர்களை கர்த்தருடைய 2வது வருகையிலே கர்த்தருடைய ஆவியானவர் கைவிட்டு செல்லுவார். அல்லேலூயா. இப்போ முதலாவது இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகையில, ரகசிய வருகையில நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா முதலாவது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல சொல்லப்படுகிறது 780 கோடி மக்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்களாம். இந்த 780 கோடி மக்கள்ல அநேக கோடி மக்கள் இன்னும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளல. அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய செவிகளிலே எக்காலம் சத்தம் தொனிக்காது. எக்காலம் சத்தம் தொனிக்காத எந்த ஒரு செவிகளும், அந்த சத்தத்தை கேட்காத எந்த ஒரு மனிதனும் கர்த்தருடைய மகிமையில் அவர் வரும் பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். அப்ப யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்? யார் எடுத்துக்கொள்ளப்படுவார் தெரியுமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனுடைய நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று இயேசுனுடைய உபதேசங்களை தன்னுடைய வாழ்க்கையாய் மாற்றிக் கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு முறை சத்தமா ஆமென். மறுபடியும் சொல்லுகிறேன், யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆமென். நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் ஒரு காரியத்தை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனுடைய நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அது மாத்திரம் அல்ல, ஞானஸ்நானம் பெற்றா மட்டும் போதுமா பாஸ்டர்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா மாத்திரம் போதுமா பாஸ்டர்? அது மாத்திரம் அல்ல, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தின் மூலமாய் நீங்கள் சுத்தமுள்ளவராய் இருக்கிறீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நம்ம வார்த்தையை ஆலயத்திலேயே விட்டுட்டு வீட்டுக்கு போக கூடாது. வீட்டுக்கு போகும்போது எதை எடுத்துட்டு போகணும்? பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, வீட்டுக்கு போகும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு போகணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உலக பிரகாரமான தாயாகிய மரியாள், தகப்பனாகிய யோசேப்பு பண்டிகை ஆசரிக்கிறதுக்காக வருஷத்திற்கு ஒரு முறை ஆலயத்திற்கு போவாங்க. அப்படி வருஷத்திற்கு ஒரு முறை ஆலயத்திற்கு போகும் பொழுது அந்த இடத்துல நல்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. ஆமென். தொடக்க ஜெபத்துல இருக்கிறாங்க. பாடல் பாடும் பொழுது நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆமென். எழும்பி நின்று ஆராதனை செய்யும் பொழுது எல்லா குடும்பத்தோடு எழும்பி நின்று கர்த்தரை துதிக்கிறாங்க. வேத பாடம் வாசிக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறாங்க. காணிக்கைகளை விதைக்கிறாங்க. பலிகளை செலுத்துறாங்க. எல்லாம் செலுத்திட்டு கணவன் மனைவி என்ன பண்ணியாச்சு? குடும்பமா இயேசுவை சர்ச்சிலே விட்டுட்டு பெத்தானியாவுக்கு அப்படியே பிரயாணம் பண்ணி போயாச்சு. அப்படியே பிரயாணம் பண்ணி போயிட்டு மிடில் 1.5 நாளுக்கு அப்புறம் என்ன நடக்குது? ஐயோ இயேசுவை காணுமே, இயேசுவை காணுமேன்னு சொல்லி அவர்கள் ஜன கூட்டத்தின் மத்தியில இயேசுவை தேடுகிறார்கள். அல்லேலூயா. ஜன கூட்டத்திற்கு மத்தியில இயேசுவை தேடிட்டு இயேசுவை காங்கலன்னு உடனே எங்க போறாங்க?
மறுபடியும் தேவாலயத்திற்கு போறாங்க. அந்த இடத்துல இயேசு இருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். அந்த வார்த்தைகளை என்ன பண்ணுகிறோம் தெரியுமா? இயேசுவை மரியாளும் யோசேப்பும் சர்ச்சிலேயே விட்டுட்டு போறது போல சர்ச்சிலேயே வார்த்தையை விட்டுட்டு என்ன பண்றோம்? பொய் கூறாதிருப்பாயாக அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். கேட்டுட்டு நல்லா என்ன பண்றோம்? கர்த்தருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்ததற்கு பிற்பாடு வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போய் மறுநாள் திங்கட்கிழமை ராத்திரி வீட்டுக்கு வரும்போது மனைவி கேட்கறாங்க, ஏன்பா லேட்டு? என்ன பண்றோம்? ஓவர் டைம். ஆனா ஃப்ரெண்டு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போறோம். வீட்டுல என்ன செய்யறோம்? அப்ப என்ன அர்த்தம்? கேட்ட வசனத்தை எங்கேயே விட்டுட்டு போயிடுறோம்னு அர்த்தம். ஆலயத்துல பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, கேட்ட வசனத்தை எடுத்துக்கொண்டு செல்லணும். ஆமென். அப்போ வசனத்தை கேட்கிறவர்கள் அந்த கேட்கிற வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ளும் பொழுது மாத்திரமே கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஆண்டவர் ஒரு 3 ஊமைகளை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 ஊமைகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். அதுல முதலாவது, எந்த கிறிஸ்தவன் எடுத்துக்கொள்ளப்படுவான்? நான் சொன்னேன், முதலாவது யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள். எல்லாரும் விரல் எப்படி வைத்துக் கொள்ளுங்க பார்க்கலாம். யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இரண்டாவது, யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? ஆமென். மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மூன்றாவது, வசனத்தின்படி வாழுகிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த 3ம் யார் தெரியுமா? கிறிஸ்துவர்கள் தான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இந்த 3ஐயும் கடைபிடிக்கிற கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஆனா ஒரு சில கிறிஸ்துவர்கள் கைவிடப்படுவார்களாம். அது யார் அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 34வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கவனமாய் கேட்கலாம். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அல்லேலூயா. யாரா? ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் என்ன பண்ணுவானா? கைவிடப்படுவான். இந்த ஊமைகளை குறித்து ஆண்டவர் யாரை குறித்து பேசினார் தெரியுமா? பிரஜாதி மார்க்கத்தாரை குறித்து பேசல. அவரை ஏற்றுக்கொண்டு சபையில் இருக்கிற கிறிஸ்துவர்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களை குறித்து தான் இயேசு பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்களை குறித்து தான் இயேசு பேசுகிறார். ஆமென். ஆலயத்திற்கு தினந்தோறும் வருகிறவர்களை குறித்து தான் இயேசு பேசுகிறார். 2 பேர் படுக்கையில படுத்திருப்பாங்களாம். அதுல ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவானா, ஒருவன் கைவிடப்படுவான். அந்த 2 பேர் யார் என்பதை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், நம்முடைய வேதத்திலே சிம்சோன் என்கிறதான ஒரு வாலிபன் இருந்தான். அந்த சிம்சோன் என்கிறதான அந்த வாலிபன், அவன் எப்பேற்பட்டவன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்படிப்பட்டவன்? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம். இரண்டாவது, ஆமென், பெலிஸ்தர்களுடைய கைகளிலிருந்து இஸ்ரவேலர்களை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். மூன்றாவது, அவன் தரிசனத்தை சுமக்கிறவன். அந்த தரிசனத்தை சுமக்கிறவனாய் இருந்தாலும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவனாய் இருந்தாலும், ஆமென், இஸ்ரவேலை ரட்சிக்கிற நியாயாதிபதிகளில் ஒருவனாய் இருந்தாலும், அவனுடைய படுக்கை எந்த இடத்துல இருந்துச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது, அவன் தெளிலாள் எனப்படுகிற ஒரு வேசியினுடைய மடியிலே அவன் படுத்து கிடந்தான். அல்லேலூயா. அவன் பராக்கிரமசாலி தான். கர்த்தருடைய அபிஷேகம் அவன் தலைக்கு மேல இருந்துச்சு. கர்த்தருடைய வைராகியம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஆமென். அவனுக்கு எதிர ஒருத்தங்க கூட நிக்க முடியாது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆமென், ஒரு வாசல் கால் அப்படியே பிடுங்கி மலைக்கு மேல கொண்டு போய் வச்சுட்டானா. அவ்வளவு பெரிய பராக்கிரமம் உள்ளவன், கர்த்தருடைய வார்த்தையாய் செயல்படுகிறவன். அவனை குறித்து பெலிஸ்தியர்களே நடுங்குகிறாங்க. அப்படிப்பட்ட ஒருவன், அவன் தரிசனத்தை சுமந்திருக்கிறவன். அவனுடைய படுக்கை எந்த இடத்துல இருந்துச்சு? தெளிலாள் என்கிறதான ஒரு வேசியின் மடியிலே அவன் படுத்து கிடந்தான். இன்னொரு வாலிபனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 13வது அதிகாரம் 23வது வசனத்துல, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவிற்கு அன்பாயிருந்த ஒருவன்
இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஒரு 2 வாலிபர்களை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்துகிறேன். 2 வாலிபர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். 2 வாலிபர்களும் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர்கள் தான். 2 வாலிபர்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த 2 வாலிபர்கள் அவர்களுடைய படுக்கை எங்கிருந்ததுன்னா, ஒருவனுடைய படுக்கை வேசியனுடைய மடியில் இருந்தது, ஒருவனுடைய படுக்கை இயேசுனுடைய மார்பில் இருந்தது. அந்த வேசியனுடைய மடியில் இருந்த அந்த வாலிபனை கர்த்தருடைய வருகையில என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனா இயேசுனுடைய மார்பில் சாய்ந்திருந்த அந்த யோவானை கர்த்தர் என்ன செய்வார், அவர் கடைசி நாளிலே எழுப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்டதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த 2 வாலிபர்களை போலத்தான் இந்த காலத்தில் இருக்கிற சபைகளும் காணப்படுது. இந்த காலத்தில் இருக்கிற சபையில் உள்ள விசுவாசிகளும் காணப்படுகிறாங்க. இந்த அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய படுக்கை எங்க இருக்கு, நம்ம எந்த இடத்துல படுக்கையை போட்டு இருக்கிறோம். சிம்சோனை போல நம்முடைய படுக்கை தெலீலாளுடைய மடியில இருக்கிறதா, இல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலே நம்முடைய படுக்கை இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்துல நம்ம சோதித்து பார்க்கணும், நான் எந்த இடத்துல என்னுடைய படுக்கையை பொறுத்து இருக்கிறேன். படுக்கையிலே படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவான். அந்த கைவிடப்படுகிற ஒரு வழக்கம் அவன் யாரிடத்துல காணப்படுதுன்னா, அவனுடைய படுக்கை வேசியினிடத்திலே இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை கைவிடப்படும். அவன் கர்த்தருக்காக எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சரி, இயேசுவை தன்னுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாலும் சரி, மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ஒவ்வொரு மாதமும் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி பருகினாலும் புசித்தாலும் சரி, அவனுடைய படுக்கை அது இயேசுனுடைய மார்பில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல ஒரு படுக்கை இருக்குன்னா, அவன் கர்த்தருடைய வருகையில என்ன செய்யப்படுவான், கைவிடப்படுவான். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய படுக்கையை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் இருக்கிற அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ரகசிய பாவம் என்று ஒன்று இருக்கா இல்லையான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். அந்த ரகசிய பாவம் நமக்குள்ள இருக்குன்னா, அது ஒருவேளை உங்களுடைய கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை நடத்துகிற பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வட்டாரங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனா அந்த ரகசியங்களை அறிந்தவர் ஒருவர் உண்டு. அவர் வெளியரங்கமாய் முகத்தை பார்க்கிறது அல்ல, மனிதன் பார்க்கிறது போல அவர் பார்க்கிறது அல்ல, அவர் உள்ளத்தின் இருதயத்தை சோதித்தறிந்து பார்க்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று கர்த்தர் வேர்பிரித்திருக்கிறார். அந்த ஜனங்கள் உலகத்தில் உள்ள மற்ற ஜனங்களை பார்க்கிலும் விசேஷித்தமானவர்கள் தான். ஆனால் அந்த ஜனங்களுடைய நடக்கைகளை கர்த்தர் அறிந்து அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வெள்ளை அடைக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எதற்கு ஒப்பாய் இருக்கிறோம்? நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாய் இருக்கிறோமா, இல்ல தேவ தூதனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறோமா? நிறைய தேவ பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ளணும். நாம் கணவனுக்கு தெரியாம ரகசிய உறவு, மனைவிக்கு தெரியாம ரகசிய உறவு, நம்முடைய படுக்கை எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஒருவேளை அது கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் சிஸ்டர். கடைசி வரைக்கும் உங்களுடைய சுவாசம் முடிகிற வரைக்கும் அது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை தெரிந்தவர் ஒருவர் உண்டு. அவர் வருவார் மேகங்களோடு, தூதர்களோடு கூட அவர் வரும் பொழுது உங்களுடைய படுக்கை, சபையினுடைய படுக்கை தெளிலால் இடத்தில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அவருடைய வருகையிலே கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்ம சோதித்து பார்க்கணும். தாவீது சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வலி என்னுடைய இருதயத்தில் உண்டோ என்று என்னை சோதித்து பாரும். இன்னைக்கு அழிந்து போகிற இந்த சரீரத்தை வாழ்க்கை 70 பலத்தின் மிகுதினால் 80ன்னு வசனம் சொல்லுது. ஒரு 80 வருஷம் உயிரோடு ஜீவனோடு கூட வாழுகிற இந்த சரீரத்தை நம்ம பேணி பராமரிக்கிறதுக்காக என்ன செய்கிறோம்? 6 மாசத்துக்கு ஒரு முறை மெடிக்கல் செக்அப் எடுக்கிறோம். உச்சன் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு சொல்லிட்டு ஒரு சில ஆயிரங்களை நம்ம செலவு செய்து சுகர் இருக்கா, பிபி இருக்கா, நரம்புல பிரச்சனை இருக்கா, ரத்தத்துல பிரச்சனை இருக்கா, எலும்புல பிரச்சனை
தானே இருக்கா, எல்லாற்றையும் என்ன பண்ணுகிறோம், சோதித்து பார்க்கிறோம். ஆனா நித்திய காலமாய் கர்த்தரோடு கூட இருக்க போகிற நம்முடைய ஆத்துமா அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நம்ம சோதித்து பார்க்க மறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எது முக்கியத்துவம் படுத்துகிறோம் தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுடைய சரீரம், உடையை பார்க்கிலும் சரீரம் முக்கியத்துவமா இருக்கிறது. ஏன்னா அந்த உடை அது ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் இல்லாம போயிடும். ஆனா சரீரம் அது ரொம்ப முக்கியம். அதே போல ஆண்டவருடைய பார்வையில் இந்த சரீரத்தை பார்க்கிலும் நம்முடைய ஆத்துமா இருக்கு பாத்தீங்களா, அது மிகவும் விலையேற பெற்றது. இந்த சரீரம் இது மண்ணுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த ஆத்துமா நித்திய காலமாய் கர்த்தரோடு கூட இது வாசம் பண்ணது போதுமானதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய படுக்கை எங்க இருக்கணும்? இயேசுனுடைய மார்பில் நம்ம தலை சாய்த்து படுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்முடைய மறைமுக பாவம் எங்க நம்மளை கொண்டு போகாது? பரலோகத்திற்கு கொண்டு போகாது. ஆமென். நம்ம ஞான ஸ்நானம் எடுத்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று தெருவா அலைந்து இயேசு நல்லவர்னு நம்ம ஊழியம் செய்தாலும் சரி, டிராக்ஸ் கொடுத்து சுவிசேஷத்தை கொடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தாலும் நம்முடைய இருதயத்திற்குள்ளே அழுக்கு இருக்கும் என்று சொன்னால், மறைமுகமான பாவம் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகையிலே நம்ம கைவிடப்படுவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுக்கு எல்லாம் ஒரு நிச்சயம் இருக்கு. கர்த்தருடைய வருகையில் நம்ம என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லிருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவர் வரும்போது வருவார், நான் சாப்பிடுறதுக்கு ஓடணும், உழைக்கிறதுக்கு ஓடணும், என் குடும்பத்தை பார்க்கறதுக்கு ஓடணும், என் ஓட்டம் ரொம்ப பெருசா இருக்கு பாஸ்டர், இதுல இயேசு வருவாரா, வந்து எடுத்துக்கொள்ளுவாரா, அதெல்லாம் எனக்கு பாதரே இல்லை. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. கர்த்தர் வரும் பொழுது கைவிடப்பட்டவர்களாய் காணப்படக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், ஏன் 100% உள்ள கிறிஸ்தவர்கள், அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு நினைப்பு என்ன தெரியுமா? நான் கர்த்தர் வரும் பொழுது நான் எடுத்துக்கொள்ளப்படணும், அவருடைய வருகையிலே நான் தெரிந்து கொள்ளப்படணும், நான் கர்த்தரோடு கூட கல்யாண வீட்டிலே மகிமையாய் நான் அந்த இடத்துல வெற்றி சிறந்தவனாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு ஆசை. ஆனா நம்முடைய படுக்கை அது எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம வாழுகிற வாழ்க்கை அது எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. என தருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுடைய செயல்களையும் சிந்தனைகளையும் நீங்கள் நிதானித்து பாருங்கள். உங்களுடைய படுக்கை வேசியனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுடைய சிந்தனையின் மூலியமாய் நீங்கள் பாவத்திலே விழுந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தரிடத்துல கேளுங்க, ஏசப்பா, கல்வாரி சிலுவையில முள்மூடி சூட்டி நீங்க சிந்தின அந்த இரத்தத்தினாலே என் சிந்தனையின் பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. அல்லேலூயா. அப்படி சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது 2 பேர் படுக்கையில் இருக்கிறவங்க, ஒருத்தங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தங்க கைவிடப்படுவாங்க. யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்? இயேசுனுடைய மார்பில் தன்னுடைய படுக்கையை போட்டிருக்கிறவன் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஆனால் இயேசுனுடைய வீட்டில் படுக்கையை போட்டிருக்கிறவன் அவன் கைவிடப்படுவான். 2வது ஆண்டவர் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் வசனம் 13 15 வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அல்லேலூயா. முதலாவது, ஒரே படுக்கையில் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். யார் எடுத்துக்கொள்ளப்படுவான், யார் கைவிடப்படுவான் என்பதை குறித்து பார்த்தோம். லூக்கா 17:36 சொல்லப்படுகிறது, வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவானா. எந்த இடத்துல இருக்கிறவங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க. வயலில். நல்ல இன்னொரு முறை. அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு முறை சத்தமா. வயலில் இருக்கிறவன் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்போ 2 பேர் வயல்ல இருக்கிறாங்க. 2 பேர் வயல்ல இருக்கிறாங்கன்னா அந்த 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான்.
அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறவன் யார், கைவிடப்படுகிறவன் யார் என்பதை குறித்து இந்த 2வது காரியத்துல நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கப்பட்டதான வசனத்துல 15வது வசனம் சொல்லுது, அத்தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பிவிட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த வசனம் நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் உண்டு. ஒருவன் பேர் இளைய குமாரன் சொல்லப்படுகிறது, ஒருவன் பேர் மூத்த குமாரன். அந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான்னா, தகப்பனிடத்திலே வாக்குவாதம் செய்து அவனுடைய பகுதிகளை, அவனுடைய ஷேரை பிரிச்சுட்டு அவன் என்ன பண்றான், தூர தேசத்திற்கு பிரயாணமாய் கடந்து செல்லுகிறான். தூர தேசத்திற்கு பிரயாணமாய் கடந்து செல்லுகிற அவனிடத்துல நிறைய ஆஸ்திகள் உண்டு. ஏன்னா அவனுடைய சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து ஒரு சூட்கேஸ்ல பணத்தை எடுத்துட்டு எங்க போகிறான், தூர தேசத்துக்கு. எல்லாரும் சொல்லுங்க, தூர தேசத்துக்கு போகிறான். அப்படி போகும் பொழுது அவன்கிட்ட பணம் இருக்கு. அந்த பணம் இருக்கிறதுனால அநேக நண்பர்கள் அவனிடத்துல வந்து ஒட்டி கொள்ளுகிறாங்க. அநேக நண்பர்கள் இன்னைக்கு நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருப்போம். நமக்கு நிறைவு இருக்குன்னு சொன்னா அநேக சொந்தக்காரர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தங்க ஷெட்யூல் போட்டு விசிட் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆமா, அதே அந்த பொருளாதாரத்தினுடைய நிலைமையில நீங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறீங்கன்னா உங்க பிறந்த நாளுக்கு போன் பண்ணி விஷ் பண்றதுக்கு கூட என்ன இருக்க மாட்டோம், நாதி இருக்காதபடி ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நிறைய பணம் இருக்குன்னா நிறைய பேர் வருவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா ஒருத்தனை வரமாட்டான். இன்னொன்னு கூட சொல்ல முடியும், உங்களுக்கு மனசுல ஒரு காரியம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி யார்கிட்டயாவது ஷேர் பண்றீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க. இப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணுப்பா, அந்த மாதிரி பண்ணுப்பா, இந்த மாதிரி பண்ணுப்பா. ஆனா பணத்துல ஒரு கஷ்டம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, தோ இப்போ வந்துடுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு சொல்லிட்டு போறவன் தான், போனவன் போன கதை தான் என்ன பண்ண மாட்டான். ஆமென். இந்த இடத்துல அந்த இளைய குமாரன் ஒரு சூட்கேஸ் முழுக்க அப்பா கிட்ட இருந்து வித்துட்ட எல்லா பணத்தையும் எடுத்துட்டு தூர தேசத்துக்கு போயிடுறான். போன உடனே குடிகாரர்கள் பார்க்கறாங்க. வேசி கள்ளர்கள் அவனை பார்க்கிறாங்க. பாவத்தில் இருக்கிற மக்கள் அவனை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு இவங்கிட்ட நிறைய ஆஸ்திகள் இருக்குன்னு சொல்லி அவங்கிட்ட வந்து ஒட்டி கொள்ளுகிறாங்க. ஒட்டி கொள்ளுகிற அந்த நேரத்துல அவர்களுடைய வாழ்க்கைக்காக அந்த இளைய குமாரன் எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான், என் சொந்த பிள்ளைக பெத்த கவனிக்கிறது போல என்ன பண்றான், அவங்களை கவனிக்கிறான். காலையில வாங்கி கொடுக்கறான், மத்தியானம் வாங்கி கொடுக்கறான், ராத்திரியில வாங்கி கொடுக்கறான், எல்லாம் கேட்கிற பிராண்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கறான். வாங்கி கொடுத்த கடைசியில அவனுடைய பேக்கெட் முழுக்க காலியான உடனே என்ன நடக்குது, என்ன நடக்குது அந்த வசனம் வாசிங்க. 13, 14. சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. எப்படி ஜீவனம் பண்றானோ, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தன் சொத்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. போதுமா, இந்த தேசத்துல என்ன வந்துச்சா, கொடிய பஞ்சம். அந்த கொடிய பஞ்சத்துல அவனுக்கு சாப்பிடுகிறதுக்கு பணம் இல்லை. நேற்றைய தினம் வரைக்கும் 3 வேளை மனசுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தான். நேற்றைய தினம் வரைக்கும் நண்பர்களோடு கூட கூடி கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. ஆனா அவனுடைய பாக்கெட்ல இருக்கிற எல்லா பணங்களும் அழிந்து போனதற்கு பிற்பாடு, எல்லா ஆஸ்திகளும் அழிந்து போனதற்கு பிற்பாடு அந்த நண்பர்கள் எல்லாம் பறந்து போறது போல பறந்து போயிட்டாங்க. பறந்து போயிட்டு அவனுக்கும் மறுநாள் சாப்பிடுகிறதுக்கு பணம் இல்லை. அவன் என்ன செய்கிறான், அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு முதலாளி கிட்ட போய், உங்க வயல்லையாவது என்ன பண்றேன், வேலை செய்யறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்கன்னு சொன்ன உடனே அவனுக்கு கிடைச்ச சூப்பர் வேலை என்ன தெரியுமா, வசனம் சொல்லுது, அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். வயல்ல எதை மேய்க்கிறான், வயல்ல பன்றிகளை மேய்க்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி மீட்டெடுக்கப்பட்ட நாம் யாருடைய வயல்களில் வேலை செய்கிறோம்? இந்த இளைய குமாரனுக்கு ஒரு சகோதரன் உண்டு, மூத்த குமாரன். அவன் என்ன பண்றான் தெரியுமா? அப்படி எடுத்து வாசிங்களேன், 25வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அந்த தகப்பனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். எந்த வயல்ல இருக்கிறான் தெரியுமா? அவன் தன்னுடைய தகப்பனுடைய வயலில் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இளைய குமாரன் யாருடைய வயல்ல இருக்கிறான்?
பன்றிகளை மேய்க்கும்படி ஏதோ ஒரு அந்நியனுடைய வயலில் இருக்கிறான். ஆனா மூத்த குமாரன் யாருடைய வயல்ல இருக்கிறான்? தகப்பனுடைய வயல்ல இருக்கிறான். ஆமென். அந்த மூத்த குமாரன் தகப்பனுடைய வயல்களிலே அவன் உழுது வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான்? அந்நியனுடைய வயலில பன்றிகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த வயல்ல அவன் இருக்கிறான், சொந்த வயல்ல மூத்த குமாரன் இருக்கிறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற காரியம் இதுதான். இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமான ஒரு வேலை செய்கிறதற்காக தீவிரித்து ஓடுகிறோம் இல்லையா? உலக பிரகாரமா ஒரு வேலை நமக்கு கிடைச்சிருக்கிற வேலை, அந்த வேலையை செய்யறதுக்காக காலையில மத்தியானம் ராத்திரி ராமுழுக்க பிரயாசப்படுகிறோம். சிங்கிள் டியூட்டி, டபுள் டியூட்டி, ட்ரிபிள் டியூட்டி, இப்படி எல்லாம் டியூட்டி செஞ்சு 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 நம்ம உழைக்கிறோம். நம்முடைய ஒட்டுமொத்த பலனையும் ஒட்டுமொத்த பிரயாசத்தையும் அந்நிய வயல்களிலே நம்ம என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். அந்நிய வயல்களிலே விதைக்கிறோம். ஆனா இந்த மூத்த குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய வயல்களிலே அவன் விதைத்தான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய விதை எந்த வயலில் இருக்கு? உங்களுடைய விதை அந்நியனுடைய வயல்களில் இருக்கா, இல்லை உங்களுடைய தகப்பனாகி இயேசு கிறிஸ்துனுடைய வயல்களிலே நீங்கள் விதைக்கிறீர்களா? ஒரு முறை ஒரு நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, ஒரு 7 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நாங்க போகணும்னு குடும்பமா பஸ்ல ஏறி போகிறோம். பஸ்ல ஏறி போகும் பொழுது ஒருத்தர் நல்ல பேண்ட் ஷர்ட் டக்கிங் பண்ணிட்டு பெல்ட் ஷூ டை எல்லாம் கட்டிட்டு பஸ்ல ஒரு சூட்கேஸோட ஏறி வந்தார். சூட்கேஸோட ஏறி வந்துட்டு அதை திறந்து ஒரு நல்ல ஒரு தைல பாட்டிலை எடுத்தார். எதை எடுத்தாங்க? நல்ல ஒரு தைல பாட்டிலை எடுத்துட்டு அவர் சொன்னார், அமேன், கையை தட்டிட்டு, பிரியமானவர்களே எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க, பஸ் எடுக்க ஒரு 15 நிமிஷம் ஆகும். இந்த 15 நிமிஷம் நீங்க என்ன கவனிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு ஜலதோஷ பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஒரு தெர்மாக்கோலை கையில எடுத்தாரு. அவர் கொண்டு வந்த அந்த குப்பியில இருந்து ஒரு சொட்டு தெர்மாக்கோல்ல ஊத்தினார். ஊத்தின உடனே தெர்மாக்கோல் என்ன ஆயிட்டு? அப்படியே மடமடன்னு உருகி போயிட்டு. அது பார்த்த உடனே சொன்னார், எல்லா மனுஷரிடத்தையும் சொன்னார், இந்த தெர்மாக்கோல் இது எப்படி ஒரே ஒரு சொட்டு பட்டோன்னு உருகி ஊத்துதோ, அதே போல நீங்க ஒரே ஒரு முறை அப்படியே அதை டீப் பிரீத் பண்ணீங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற சளிகள் எல்லாம் உருகி ஊற்றிடும். இது வாங்குனீங்கன்னா 50 ரூபா, ஆனா இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா கம்பெனி விளம்பரத்துக்காக 15 ரூபா அப்படின்னு சொன்ன உடனே அவனை ஈமிக்கிறது போல என்ன பண்ணியாச்சு எல்லாம், எனக்கு ஒண்ணு கொடுங்க, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. அல்லேலூயா. அப்படி உழைக்கிறாங்க. அந்த அவன் உழைக்கிறதுனால அவனுக்கு எவ்வளவு வருமானம் வரும்னு தெரியல. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருகிற அந்த வருமானத்திற்காக அந்த பொருள் அது உண்மையான பொருளா இல்ல அந்த பொருள் நம்பகத்தக்கமான பொருளான்னு தெரியாது. அது தெரியாத அந்த பொருளுக்கு அவன் தான் உயிரை கொடுத்து என்ன பண்ணுகிறான்? ஊழியம் பண்றான். உயிரை கொடுத்து விதைக்கிறான். அந்த முதலாளிய முகத்தை அவன் பார்த்திருக்க மாட்டான். அந்த முதலாளி மாசம் சம்பாத்தியம் கொடுப்பான். அந்த ஒரு சம்பாத்தியத்துக்காக காலையில இருந்து ராத்திரி முழுக்க பஸ் பஸ்ஸா ஏறி வியாபாரம் பண்றான். அப்படி வியாபாரம் பண்ணி அந்நிய வயல்களிலே விதைக்கிறான். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தேசத்தில் இருக்கிற வயல்களிலே விதைக்கிறதுக்கு நம்ம தயங்குகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அறுவடை மிகுதி ஆட்களோ. அப்போ அவருடைய வயல்ல அறுவடை மிகுதியாய் காணப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய வயல்ல நெற்களஞ்சியங்கள் எல்லாம் வளர்ந்து அது சாய்ந்து கொண்டிருக்கு. அந்த களஞ்சியங்களை, தானியத்தை எல்லாத்தையும் களஞ்சியத்துல சேர்க்கிறதுக்காக ஆண்டவர் வேலையாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனா வேலையாட்களோ அந்நிய வயலிலே போய் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அந்த வேலையாட்கள் எங்க போய் விதைத்துட்டு இருக்கிறாங்களா? அந்நிய வயலில. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை எப்படி சால்வ் ஆகும், நாளைக்கு பிரச்சனை வராம நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 70 வருஷ காரியத்திற்காகவே தேவ பிள்ளைகள், நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளை மாத்திரம் தான் நான் சொல்றேன், பிரஜாதி மார்க்கத்தாரை நான் சொல்லல, தேவ பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க.
காலையில ஓடுன ஓட்டம் ராத்திரி 12 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என் வாழ்க்கை சொல்லுது. நாளைய நாளுக்காக என்ன செய்யாதீங்களா, கவலைப்படாதீங்க. அந்தந்த நாளுக்கான கவலை போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சாலமோன் முதற்கொண்டு ஒரு புல்லில் பூக்கிற பூ அதனுடைய மகிமையை அவன் உடுத்தலையாம். அந்த புல்லை கர்த்தராகிய தேவன் உடுத்துகிறாருன்னா உங்களையும் என்னை உடுத்துகிறது அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு தெரியல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இன்னைக்கு நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பரத்திலிருந்து உங்களுக்கு சந்தித்து தருவார் என்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை தெரிந்தாலும் கர்த்தருக்கு மேலே விசுவாசம் இல்லாம நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. பாஸ்டர் வில்சன் ஒரு அழகான பாட்டு பாடுவார். அவருடைய ஆசை என்னவா? இயேசுதான். இன்னைக்கு உங்களுடைய ஆசை என்ன? காசுன்னு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு காலத்துல இயேசுன்னு ஓடுனவங்க இப்போ காசுன்னு ஓடுறாங்க. ஐயா, காசுன்னு ஓடுறாங்க. அந்த இளையகுமாரன் அதுதான். அவங்கிட்ட காசு இல்ல, அவன் இருக்கிற தேசத்துல கொடிய பஞ்சம். அந்த பஞ்சத்துக்கு எங்க ஓடுறான்? காசுன்னு ஓடுறான். வசனம் சொல்லுதுமா, பண ஆசை எல்லா தீங்குக்கும் எப்படி இருக்கான்? வேறா இருக்கான். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. பேதுரு ஒருத்தனை பார்த்து சொன்னா, உன் பணம் உன்னோடு கூட சேர்ந்த நாசமாய் போவதாக. பேதுரு அவன் சொல்றான், ஒரு இடத்துல பணத்தை கொண்டு வந்து பேதுரு கிட்ட கொடுக்கறாங்க. பேதுரு கிட்ட கொடுத்துட்டு இவரு கேக்குறாங்க, உன்கிட்ட இருக்கிற வரங்கள் எனக்கு வேணும், உன்கிட்ட இருக்கிற தாளந்து எனக்கு வேணும், உன்கிட்ட இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். அவனை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், உன்னுடைய பணம் உன்னோடு கூட சேர்ந்த நாசமாய் போகட்டும். அப்புறம் தேவ பிள்ளைகள் என்ன எப்படி தெரியுமா இருக்கு? பணம். இந்த இடத்துல இளையகுமாரன் என்ன பண்றான்? அந்நிய வயல்ல போய் விதைக்கிறான். ஆனா மூத்த குமாரன் எங்க விதைக்கிறான்? அப்பாவுடைய வயல்ல விதைக்கிறான். அதுக்காக பாஸ்டர் நான் வேலைக்கே போக கூடாதா? நான் வேலைக்கே போகாம ஊழியமே பண்ணணுமா? ஃபுல் டைம்ல ஊழியம் பண்ணணுமா? வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்போ நீ உழைக்கணும், உழைச்சு நீ சாப்பிடணும். மற்றவனுடைய பணத்துல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, உழைச்சு நீ சாப்பிடணும். ஆனா நீ உழைச்சு சாப்பிடுகிற அந்த நேரத்தை தவிர்த்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்யணும்? ஓடணும். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக சுவிசேஷத்தை அறிவிக்க ஓடணும். அல்லேலூயா. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கலாமா வேணாமா? கேட்கட்டா? சரி. கடைசியா உங்க அப்பாவுடைய நிலத்துல விதைக்கிற விதையா இருக்கிற சுவிசேஷத்தை, அது சுவிசேஷம் தான். அப்பாவுடைய நிலத்துல சுவிசேஷத்தை விதைக்கிறது. அந்த சுவிசேஷத்தை கடைசியா என்னைக்கு சொன்னீங்க? அப்ப நீங்களா யாரா இருக்கிறீங்க தெரியுமா? அந்த இளைய குமாரனை போல யாருடைய வயல்ல? அந்நியனுடைய வயல்களில் விதைக்கிற ஒரு பிள்ளைகளா இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரே வயல்ல 2 பேர் வேலை செய்வான். அந்த 2 பேர்ல ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிறவன் யார்? தன்னுடைய தகப்பனுடைய வயலில விதைக்கிறவன். இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்துல, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலயத்துல நம்மளுடைய விதை, நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய மிகுதியினாலே காணிக்கை என்கிற விதைகளை விதைக்கிறோம். நல்லது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம ஆத்துமாக்களை கர்த்தருடைய ஆலயத்திலே விதைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கடைசியா என்னைக்கு நீங்க சுவிசேஷத்தை ஒரு மனுஷனுக்கு சொல்லி அவனுக்கு ஆத்துமா ஆதாயத்தை நீங்க அவனுக்காக செஞ்சு, கர்த்தருக்காக செஞ்சு அவனை சபைக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா சொல்லுவீங்க, பாஸ்டர் 6 மாசத்துக்கு முன்னாடி நான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்தார், அவர் ரொம்ப பலவீனத்தோட இருந்தார். அவர்கிட்ட ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு இயேசு நல்லவர்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய சபையினுடைய ஒரு வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீங்களும் நானும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பயப்படுறோம். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணா வீட்டு ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிடுவார்? காலி பண்ணி, ஐயோ வீடு போயிருமே. சுவிசேஷமா வீடா? நமக்கு வீடு தான். நீ இந்த தற்காலிகமான வீட்டுக்காக கவலைப்பட்டுட்டு இருந்தா நிரந்தரமான வீட்டினுடைய வாசப்படியை கூட பார்க்க முடியாது. புரியுதா? இல்ல சிஸ்டர், இல்லம்மா,
உங்களுடைய விதை எந்த நிலத்துல விழணும்? அந்நிய நிலத்துல விதைக்கிறோம், காலையில மதியானம் ராத்திரி விதைக்கிறோம். ஆனா சொந்த நிலத்துல என்ன பண்றது இல்ல? விதைக்கிறது இல்ல. அப்பா நிலத்துல என்ன பண்றது இல்ல? விதைக்கிறது இல்ல. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லலைன்னா ரெண்டாவது வருகையில கைவிடப்படுவோம், கைவிடப்படுவோம். அல்லேலூயா. எவ்வளவு கொடுமையான காரியம் தெரியுமா சிஸ்டர்? ஒருவேளை உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்றது புரியாம இருக்கலாம். பாஸ்டர் காட்டு கத்துறாரே, உங்களுக்கு புரியாம தெரியாமல் இருக்கலாம், நீங்க உணர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நான் பிரசங்கிக்கிற இயேசு எக்கால சத்தத்தோடு தூதர்கள் சேனைகளோடு மகிமையின் மேகங்களோடு அவர் இறங்கி வருவார். வரும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அசட்டை பண்ணுகிற தேவ பிள்ளைகள் கைவிடப்படுவாங்க. கைவிடப்பட்ட உடனே நோவாவுடைய பேழை மூடப்பட்ட உடனே அநேக மக்கள் நோவாவுடைய பேழைக்கு வந்து இந்த கதவை தரன்னு கத்துனாங்க. ஒருத்தனுக்கும் கதவு திறக்கப்படல. கைவிடப்பட்டவர்கள் ஜலம் பெருகினது, எல்லாரும் ஆண்டு போனார்கள். அல்லேலூயா. தயவு செய்து புரிந்துக்கோங்க, உங்களுடைய வயல்ல நீங்க விதைக்கணும். சுவிசேஷத்தை நம்ம பிரசங்கம் பண்ணியே ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது எந்த ஊமை கர்த்தர் சொன்னார்? ஒரே படுக்கையில அதுல ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அந்த ரெண்டு படுக்கை யார் யாரு? சிம்சோன். அவன் எங்க படுக்கையை போட்டான்? வேசியினுடைய மார்பிள படுக்கையை போட்டான். யோவான் எங்க படுக்கையை போட்டாரு? இயேசுனுடைய மார்பிளை படுக்கை போட்டார். இன்னைக்கு நம்முடைய படுக்கை எங்க இருக்கு நம்ம யோசிக்கணும். ஒருவேளை நீங்க மாம்சமா போய் பாவம் செஞ்சிடல, ஆனா உங்க சிந்தனையில நீங்க செய்கிற காரியங்கள் அது மிக 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 முக்கியம். உங்களுடைய சிந்தனையில வேசித்தனத்தின் எண்ணங்கள் உண்டா? உங்களுடைய சிந்தனையில கர்த்தருக்கு வழி உண்டாக்குகிற ஒரு காரியம் உண்டா? உங்களை நீங்க சோதித்து பார்க்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது, உங்களுடைய நிலம், உங்களுடைய வயல், எந்த வயல்ல நீங்க விதைக்கிறீங்க? பிரதர் சிஸ்டர், உங்களுடைய வயல், உங்களுடைய தகப்பனுடைய வயல் அந்த மூத்த குமாரன் விதைத்தார். அந்த மூத்த குமாரன் விதைத்த உடனேயே அந்த மூத்த குமாரன் எப்படி இருந்தாராம்? சுதந்திரவாளியா இருந்தார். ஆனா இளைய குமாரனுடைய விதை எங்க இருந்துச்சு? அந்நியனுடைய வயல். இன்னைக்கு நம்ம உலகத்துக்காக வேலை செய்யறோம், இந்த உலகத்துல வேலை செய்யறோம், அவ்வளவு பாடுபடுறோம். ஆனா அப்பாவுனுடைய வயல்ல சுவிசேஷத்துக்காகவும் அதே பாடு நம்ம பாடணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி விதைக்கிறவனைத்தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். மூன்றாவது, உங்களுக்கு ஒரு ஊமையை காண்பிக்கிறேன், எடுத்து வாசிக்கலாம். 17வது அதிகாரம் 35வது வசனம். திரிகை திரிக்கிற இரண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். மற்றவள் என்ன பண்ணுவாளாம்? என்னன்னா, மாவரைச்சிட்டு இருக்கிற ரெண்டு அக்கா இருக்கிறாங்க, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அந்த ரெண்டு பேர்ல வசனம் சொல்லுது, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாளாம், ஒருத்தி கைவிடப்படுவாள். யார் அவள்? வாசிக்கலாம். மத்திய 25வது அதிகாரம் 10வது வசனம். 2வது வசனம் வாசிங்க, அப்புறம் 10. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 5 பேர் எப்படி இருந்தாங்களா? எப்படி ஃபர்ஸ்ட் 5 பேர் எப்படி இருந்தாங்களா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. 5 பேர் புத்தி இருக்கிறவங்க, 5 பேர் இல்லாதவங்க. இப்ப 10 வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். வாசிங்கம்மா. கதவும் அடைக்கப்பட்டது. கதவும் என்ன பண்ணப்பட்டுச்சாம்? அடைக்கப்பட்டுச்சு. இந்த இடத்துல 10 பெண்கள் இருக்கிறாங்க. முதல் 5 பெண்கள் புத்தி இல்லாதவர்கள், இரண்டாவது 5 பெண்கள் புத்தி உள்ளவர்கள். அந்த 2 பேரும், 2 செட் ஆஃப் லேடிஸ், 10 பேர் எங்க போறாங்க? ஆண்டவரை பார்க்கிறதுக்கு எதிர்கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு புத்தி உள்ள கிறிஸ்துவனும் புத்தி இல்லாத கிறிஸ்துவனும் சபைக்கு உட்கார்ந்து இருக்கிறதான நோக்கமே கர்த்தரை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான். அல்லேலூயா. அந்த 10 பேரும் கர்த்தரை நோக்கி போகிறாங்க. போகும் பொழுது மணவாளன் வருகிறதற்கு தாமதம் ஆகுது. ஆண்டவர் சொன்னார்ல, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை 2000 வருஷம் 2025 முடிஞ்சிருச்சு. இன்னும் ஆண்டவருடைய வருகை இருக்கு. அப்ப தாமதமாகுது. அப்படி தாமதமாகிற நேரத்துல 10 பேருக்கு தூக்கம் வருது, 10 பேரும் தூங்குறாங்க. அல்லேலூயா. இப்படி தூங்கும் போது என்ன நடக்கு தெரியுமா? திடீர்னு மணவாளன் வந்துட்டார். வந்த உடனே 5 பெண்கள் என்ன செய்யறாங்க?
அவங்க மணவாளனுக்கு நேராக எதிர்கொண்டு போறாங்க. பேலன்ஸ் இருக்கிற 5 பெண் அவர்கள் கைவிடப்படுகிறார்கள். ஏன்னா இந்த 10 பேர் ஒரு குப்பியில எண்ணெயையும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க எதை கொண்டு வரல? எண்ணெய் கொண்டு வரல, விளக்க மட்டும் கொண்டு வந்திருக்கிறான். இவன் விளக்கு எண்ணெய் ரெண்டுத்தையும் கொண்டு வந்திருக்கிறான். மணவாளன் வராருன்னு தெரிஞ்ச உடனே எண்ணெய் கொண்டு வராதவன் எண்ணெய் கொண்டு வந்தவன் கிட்ட கேட்கிறான், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுன்னு கேட்கிறான். இவன் சொல்றான், உங்களுக்கு நான் எண்ணெய் கொடுத்துட்டேன்னா எனக்கும் பத்தாது உனக்கும் பத்தாது, அதனால நீ கடையில போய் என்ன பண்ணு, எண்ணெயை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். அதுக்குள்ள மணவாளன் வந்துட்டார், கதவு திறக்கப்படுது, உள்ள சந்தோஷத்தோடு பிரவேசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததுதான் கதவு அடைக்கப்படுது. இந்த 5 கன்னிகைகள் எப்படி இருந்தாங்களாம்? ஆயத்தமா இருந்தாங்களாம். புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேரு நம்ம எதுக்கெல்லாம் ஆயத்தமா இருக்கிறோம் தெரியுமா சிஸ்டர்? ஒரு ஊருக்கு போறோம்னா பஸ் பிடிக்கிறதுக்கு எப்படி போகிறீங்க? ஆயத்தமா போறீங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுங்க, நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம எதுக்கு தெரியுமா சிஸ்டர் ஆயத்தமா இருக்கிறோம்? வீடு வாங்கணும், ஆயத்தமா இருக்கிறீங்களா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், ஆயத்தமா இருக்கிறீங்களா? இத்தனை சவரன் நகை போடணும், ஆயத்தமா இருக்கிறீங்கல்ல? ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுட்டான், ஐயோ சர்ச்சு பாஸ்டர் திட்டுவாரு, ஐயோ வேலைக்கு தான் போகணும், ஆயத்தமா இருக்கிறீங்கல்ல? அப்போ உலக பிரகாரமா எல்லாத்தையும் செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம், அந்த 5 கன்னிகைகளை போல. ஆனா இந்த மற்ற புத்தி உள்ள இந்த 5 கன்னிகைகள், எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த 5 கன்னிகைகள், அவங்க தன்னோடு கூட சேர்ந்து எண்ணெயும் எடுத்துக்கொண்டு ஆயத்தமா இருந்தாங்க. அப்படி ஆயத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கணும் தெரியுமா? இன்றைக்கு என்ன வசனம் சொல்லுது? நினையாத வேளையில் மனுஷகுமாரன் வருவார். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படணும், அதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன். அல்லேலூயா. ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்க கூடாது, ஆத்துமா லகுவா இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் எக்காலம் சத்தம் துணிக்க தூதர்களோடு மேக கூட்டத்தோடு வந்தாருன்னா, இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் என்னுடைய மகளுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ல ஒரு பிரசங்கம் பண்ணும்போது இப்படியா சொன்னாராம். அவருடைய பையன்கிட்ட அடிக்கடி இப்படியா சொல்லுவாராம், தம்பி ஏசப்பா சீக்கிரம் வரப்போறார், ஏசப்பா சீக்கிரம் வரப்போறார், ஏசப்பா வந்தா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு சொன்ன உடனே அந்த தம்பி சொன்னானா, அப்பா அப்பா டேடி டேடி ஏசப்பாவை கொஞ்சம் லேட்டா வர சொல்லுங்க, நான் இப்பதான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு நல்ல ஒரு பொம்மை வாங்கி தந்திருக்கிறீங்க, அது கூட நான் விளையாடிக்கிட்டே இருக்கிறேன், அவர் வந்துட்டாருன்னா இது கூட என்னால விளையாட முடியாது, நான் எப்படியோ எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டேன்னா இந்த பொம்மைய என்ன பண்ணிருவேன். இன்னைக்கு அதே போலதான் அந்த உலகத்துல பொம்மை நம்ம கிட்ட இல்ல, நம்ம உலக பிரகாரமா நிறைய காரியங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா தேவ ராஜ்யத்திற்கு நேரத்தை கொடுக்க ஆயத்தமா இல்லை. எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பரிசுத்த வாழ்க்கையிலே வழி நடத்துகிறதற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியனாய் மிக தாழ்மையாய் கேட்கிறேன், தயவு செய்து அப்பாவுடைய வருகைக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. அப்பாவுடைய வருகைக்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டா மாத்திரமே நம்ம நித்திய வீட்டிற்குள்ள பிரவேசிக்க முடியும். அந்த நித்திய வீட்டிற்குள்ள பிரவேசித்தா மாத்திரம்தான் நமக்கு நித்திய நன்மைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த நித்திய நன்மை அந்த நித்திய வீட்டில தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நித்திய வீட்டை குறித்து எந்த விதமான ஒரு ஆயத்தம் இல்லாம எண்ணத்தை உண்போ எண்ணத்தை குடிப்போம் என்ன 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 இப்படியே உலக பிரகாரமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தா பிரஜாதி மார்க்கத்தார போலவே நம்ம வாழ்ந்துட்டு வரோம். நம்ம தானே? பிரஜாதி மார்க்கத்தார் ஓய்வு நாள்ல கூட அவங்களுக்கு ஆசரிக்கணும்னு அவங்களுக்கு கட்டளைகள் கிடையாது. அந்த ஓய்வு நாள்ல அவங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கம்பெனிக்கு போவாங்க, போனா 2 சம்பளம் சொல்லி போவாங்க. அதே போல கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, போறாங்கம்மா, போனா 2 சம்பளம். அப்போ அவங்க எதுக்கு ஆயத்தமா இல்ல? தேங்க்யூ சிந்து. எதுக்கு அவங்க ஆயத்தமா இல்ல? வருகைக்கு ஆயத்தமா இல்ல. ஆயத்தமா இல்லாதவர்களை கர்த்தர் என்ன செஞ்சிருவார், கைவிட்டுருவார். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரே ஒரு ஊமையை சொல்றேன். நீங்களும் நம்ம எல்லாரும் எதுக்காக பாடுபடுறோம், எதுக்காக ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வரோம், அந்த சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம்,
காலையில சாப்பாடை ஸ்கிப் பண்ணி ஆலயத்துக்கு வந்து ஆராதனையில கலந்து கொண்டு காணிக்கையை போட்டு அது மட்டும் இல்லாம மாசத்துல ஒரு நாள் உபவாச ஜெபம், மாசத்துல ஒரு நாள் விடுதலை ஜெபம், ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில உபவாச ஜெபம், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், பைபிள் ஸ்டடி, இது எல்லாத்துலயும் நம்ம கலந்து கொள்ளுகிறோம். எதுக்காக? அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பிரயாசம். நீங்க ஒண்ணு கற்பனை பண்ணி பாருங்க, இவ்வளவு பிரயாசம் நீங்க படுறீங்க. பிரஜாதி மார்க்கத்தாரெல்லாம் கேட்கிறாங்க, உங்களுடைய சொந்தக்காரர்லாம் கேட்கிறாங்க, ஏன்பா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், உன்னால சர்ச்சுக்கு தான் போக முடியுது, என் பொண்ணு கல்யாணத்துக்கு வர முடியல. அப்ப கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இயேசுதான் முக்கியம் சொல்றீங்க. ஸ்தோத்திரம். ஒரு பகை. ரெண்டாவது, உங்க வேலைக்கு உங்க முதலாளி கிட்ட கேட்குறீங்க, முதலாளிக்கு அவர் கேட்கிறார், ஞாயிற்றுக்கிழமை வாப்பா சொல்றீங்க, எனக்கு சர்ச்சுக்கு போகணும், இயேசுதான் முக்கியம். முதலாளியும் சரி போ. ஒரு நாள் இயேசு வரார். வரும்போது இந்த 3 காரியம் நான் சொன்ன பாத்தீங்களா? படுக்கை, வயல், ஆயத்தம். இது 3 இல்லாம நீங்க இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டே வரீங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார். வரும்போது என்ன பண்றோம்? கைவிடப்பட்டுருவோம். புரியுதா? கைவிடப்பட்டுருவோம். கைவிடப்பட்டு நிறைய பேர் எடுத்துப்பாங்க. 50% கிறிஸ்தவர்கள் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஒண்ணு தானே சொல்லுது. ஒருத்தன் பெட்ல இருப்பான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். வயல்ல 2 பேர் இருப்பான், ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். திரிகை அரைத்துக் கொண்டிருக்கிற 2 ஸ்திரீகள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவா, ஒருத்தி கைவிடப்படுவா. அப்ப 50% கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. 50% கிறிஸ்தவர்கள் இருக்கும்போது திடீர்னு எல்லாரும் பாக்குறாங்க, என்னடா எல்லாரையும் நிறைய கிறிஸ்தவர்களை காணுமே, நிறைய கிறிஸ்தவர்களை காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல, ஏது பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதத்தை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்வாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை என்று ஒன்று உண்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த ரகசிய வருகையில கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க போல இருக்கு. ஆனா நீ கிறிஸ்துவன் தானே, நீ கிறிஸ்துவல் தானே, நீ கிறிஸ்துவ குடும்பம் தானே, நீ சர்ச்சுன்னு ஓடுன தானே, நீ மட்டும் இங்க இருக்கிற, நீ எடுத்துக்கொள்ளப்படலையா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் தெரிஞ்சிடும், நீ மாயமானமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிற. முன்னாடி ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு. இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நாட்கள்ல நம்ம கைவிடப்பட்டுட்டோம்னா மற்றவனுக்கும் தெரியும், டேய் நீ வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா, நீ பெயர் கிறிஸ்துவனா, நீ சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறியா உன் கதைய, சும்மா சர்ச்சுக்கு போய் திருவிருந்து எடுக்கிறியா, சும்மா சர்ச்சுக்கு போய் இயேசுன்னு கத்துறியா, என்னாச்சு கைவிடப்பட்டுட்டியப்பா. யோசிச்சு பாருங்க, எத்தனை போட்டோகிராஃபர் வருவாங்க, டிவி சேனல்ல இருந்து வருவாங்க, பேட்டி கேட்பாங்க. நீங்களும் கிறிஸ்துவங்க தானே சிஸ்டர், ஏன் உங்களை கைவிடப்பட்டுட்டாங்க? நான் ஆயத்தமா இல்ல, நான் பரிசுத்தமா இல்ல, நான் சுவிசேஷத்தை சொல்லல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஆயத்தமா இல்லாதவர்கள், பரிசுத்தமாய் வாழாதவர்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதவர்கள் எக்காரணத்தை கொண்டும் கர்த்தர் பரலோகத்தில் அவர்களை அனுமதிக்கிறது இல்லை. புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? தயவு செய்து நம்ம என்ன செய்யணும்? நிதானித்து பார்க்கணும். நான் எதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்? அப்பாவோட வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? இயேசுனுடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா? இல்ல ஒவ்வொருத்தங்கிட்ட சண்டை போட்டு தெரியுறேனா? பரிசுத்தமா வாழ்றேனா? பரிசுத்தமா வாழாம இஷ்டப்படி மனம் போன போக்குல ஒரு வேசி கல்லணை போல நான் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறேனா? சர்ச்சில் நல்ல ஒரு வாழ்க்கை, வெளியில ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு 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 ஊழியக்காரர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சர்ச்சில் ஒரு வர்ஷிப் லீடர் ஒரு தம்பி இருந்தானா. அந்த தம்பி பார்க்க ரொம்ப அழகா இருப்பான், தாவீது போல சௌந்தரியம் உள்ளவனாய் இருப்பான். அந்த தம்பி சொன்னா, நான் பாட ஆரம்பிச்சேன்னா, ஆராதனை நடத்த ஆரம்பிச்சேன்னா, என் சர்ச்சில் இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளும் எல்லா தம்பிமாரும் என்கிட்ட அண்ணா சூப்பரா பாடுறீங்கண்ணே, ஒவ்வொரு ஆராதனை முடிச்சோடனே என்ன பண்ணுவாங்களாம்? சொல்லுவாங்க, சூப்பரா பாடுறேன். அந்த பெற்றோர்கள் எல்லாம், சர்ச்சில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாம், தம்பி சூப்பரா பாடுறப்பா, ஆண்டவருக்காக ரொம்ப நீ பயன்படுத்தப்படுற அப்படின்னு எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவாங்களாம் ஒவ்வொரு ஆராதனையிலையும். ஆனா அந்த தம்பி அவன் கிட்ட ஒவ்வொரு இந்த பெண்கள் பேசினாங்க பாத்தீங்களா, அண்ணே நல்லா பாடுறீங்க, ஒவ்வொருத்தரிடத்தையும் தப்பா பழக ஆரம்பிச்சானா. தப்பா பழக ஆரம்பிச்சு பாவத்தினுடைய சம்பளம், அந்த பாவம் பெருகி அவனுக்குள்ள ஒரு சமாதானமே இல்லாம ஒரு சூசைடு எண்ணம் வந்த உடனே, ஒரு ஊழியக்காரர், அவர் பீகார்ல இருந்து வந்த உடனே அவர்கிட்ட போய் ஜெபம் பண்றதுக்காக போறானா. அவர்கிட்ட இந்த காரியத்தை எல்லாம் சொல்றான்.
ஐயா நான் இந்த மாதிரி ஆரம்பத்துல உண்மையா தான் இருந்தேன், ஆரம்பத்துல ஒழுக்கமா தான் இருந்தேன், இயேசுக்காக நான் நல்லா பாடுறதுக்கு தான் ஆசைப்பட்டேன், இயேசுக்காக தான் பாடிட்டு இருந்தேன். ஆனா நாட்கள் போக போக நிறைய பெண்கள் என்னிடத்துல வந்து பேச பேச என்னுடைய மனதுல ஒரு சலனம் உண்டாயிற்று. சலனத்துல நான் தவறான காரியம் செஞ்சுட்டேன், நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், இயேசு என்ன மன்னிப்பாரா அப்படின்னு கேட்டோன்னா அவர் சொன்னார், இனி இந்த பாவத்தின் சைடு நீ போனா இயேசு என்ன மன்னிக்க மாட்டார். ஆனா இந்த பாவத்தை இன்றோடு நீ விட்டுட்டு தேவ சமூகத்தில் நீ காத்திருந்தா இயேசு உன்னுடைய பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா. இப்பவும் சொல்றேன், இனியும் காலம் வேஸ்ட் ஆகல, இனியும் காலம் வேஸ்ட் ஆகல. இன்னையில இருந்து தயவு செய்து கேட்கிறேன், இன்னையில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாத இருந்துச்சுன்னா இன்னையில இருந்து பரிசுத்தத்திற்கு உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கணவன் தான், உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மனைவி தான். வாலிப பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில பெற்றோர் கொடுக்கிற அந்த ஒரு கணவனுக்காக நீங்க காத்திருங்க. ஆமென். நான் பாத்துக்கிறேன் நீ அலைஞ்சன்னா இந்த பலிபீடத்துல இருந்து சொல்றேன் நீ கைவிடப்படுவ. பலிபீடத்துல இருந்து சொல்றேன் நீ கைவிடப்படுவ. நம்முடைய வேதத்துல காதல் திருமணம் பண்ண ஒவ்வொருத்தரும் கைவிடப்பட்டான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தனும் காதல் திருமணம் ஒரு 4-5 நடந்திருக்கு. அந்த 4-5 நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒருத்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லை. ஆமீன். இப்போ உனக்கு பட்டாம்பூச்சி பறக்கிறது போல இருக்கும், இப்போ உனக்கு அப்படியே நல்லா சுகமா மயில் இறக்க வச்சு விரடுறது போல இருக்கும். அப்புறம் அது எட்டிய போல கசக்கும் போது ஐயோ அம்மா அப்பான்னு கதறுவே. உன் அப்பா சொல்லுவார், அம்மா சொல்லுவார், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ தானே தலையை கொடுத்த வாங்கி கட்டிக்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க பெற்றவங்க சொல்ற வார்த்தை கேளுங்க. முதல்ல 2 பெற்றோர்களை நீங்க மறக்கவே கூடாது உங்களுடைய வாழ்க்கையில. ஆமீன். முதலாவது உலக பிரகாரமாய் உங்களை பெற்றெடுத்தவர்கள், இரண்டாவது இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஆவிக்குரிய தகப்பனார். இந்த 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த வாழ்க்கை மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. வேற எந்த வாழ்க்கை வேணா எடுத்துப்பார். அவன் டாக்டரா இருக்கட்டும், அவன் கலெக்டரா இருக்கட்டும், கடைசியில் எங்க தான் போய் நிக்கணும். அல்லேலூயா. புரியுதா? பரிசுத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நீ ஆண்டவருக்காக லட்சமா கொட்டு, ஆண்டவருக்காக லட்சமா ஊழியம் செய், ஆண்டவருக்காக லட்சமா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண டிராக்ஸை கொண்டு போய் குடு. என்ன செய்தாலும் என்ன செய்ய முடியாது, அவருடைய முகத்தை தரிசிக்க கூடாத காரியம் உங்களை அறியேன்னு சொல்லிடுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப பிள்ளைகள் நல்லா நீங்க கவனத்துல கொள்ளணும். யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு பரிசுத்தம் ஒரு வாழ்க்கை உங்களுடைய இருதயத்துல இருந்துச்சுன்னா இப்பவே என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க. இந்த ஆராதனையிலே விட்டுருங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுவார். நீங்க ஆண்டவருக்காக நின்னீங்கன்னா அவர் உங்களுக்காக நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முதலாவது நம்முடைய இருதயத்துல பரிசுத்தம் காணப்படணும். என்ன காணப்படணும்? ரெண்டாவது நம்முடைய இருதயத்துல சுவிசேஷ பாரம் காணப்படணும். என்ன காணப்படணும்? மூன்றாவது கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். இந்த 3 உங்களுக்குள்ள இருந்தால் ஒழிய நீங்கள் பரலோகத்துக்குள்ள 3 உங்களுக்குள்ள காணப்படணும். நம்ம ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாது, ஞானஸ்நானம் எடுத்தா மட்டும் போதாது, நல்லா பாட்டு பாடினா மட்டும் போதாது. புரியுதா? சம்பாத்தியத்துல 10% தசம பாகம் கொடுத்தா மட்டும் போதாது. இந்த 3 முக்கியத்திலும் மிக பிரதானமானது பரிசுத்தம், ஆயத்தம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. அப்பா வயல்ல விதைக்கணும். அந்த 3 உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவர் வரும் நாளிலே நம்மை கரம் அசைத்து அன்போடு நம்மை கொட்டி சேர்த்துக் கொள்ளுவார். அல்லேலூயா.